காட்டவே இல்லை. கொட்டும் போது காட்டும். மல்லாட்டை. அப்புறம் வந்து பூண்டு வந்து கனமாக போடல, திட்டமாக போட்டுக்கிறேன். பூண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேம்மா. சரிம்மா. வந்து எண்ணெய் வந்து காஞ்சிட்டு நல்லா எண்ணெய் அந்த பொடி எல்லாம் அடங்கிட்டோம். நமக்கு வந்து ஹாய் ஃப்ரெண்ட், இப்போ என்ன செய்ய போகிறேன்னா மிக்சர் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். ஜெயேஷ் என்ன சொன்னால் எனக்கு எதனா செஞ்சு கொடுமா. ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் விட்டு வந்தால் சாயந்தர டைமில் என்னென்ன தெரில, இப்போலாம் வந்து வெறுப்பாக இருக்கிற மாதிரியே வந்து இருக்குது. அப்பப்போ போய் கடையில் 10 ரூபா அது இதுன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றதோட வீட்டிலே என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுன்னா சாப்பிட்லாம்ல. அதனால் நான் அம்மாட்ட வந்து கேட்டேன். அம்மா வந்து செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி எப்படி செய்கிறான்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ பாப்பாவுக்கோசம் நான் வந்து மிக்சர் ரெடி பண்ண போகிறேன். ரெடிமேட் மிக்சர் மாரி மிக்சர் ரெடி பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். நீ எனக்கு செஞ்சு தத்துற சீரகர் சுவாகம் போல குலைக்கிறாரு. அதுல அது பேசுறாரு, என்ன செய்ய போறீங்கன்னு கேட்குற மாதிரி கேட்குறாரு. ஜெயஸ்ரீ இன்னும் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கணும். அதில் நான் தண்ணி சேர்த்துக்கணும். இது ஏன் நான் வாங்க சொல்கிறேன், நீ நான் எல்லா டைம்லையும் நீ வந்து செஞ்சு ரெடி பண்ண கற்றுக்கணும். அதனால தான் சிம்பிளான மெத்தட் தான். நான் பார்க்கலாமா? பார்க்கலாம். சேமியா பிரிச்சில் வந்து கொட்டிக்கிறேன் நான். சரிம்மா. அதுக்கு வந்து தண்ணி லைட்டாக சூடு ஏற்றேன். ஜெயஸ்ரீமா தண்ணி வந்து சின்ன சின்ன பப்பு சூட ஆரம்பிச்சுட்டு இல்லை நான் சேமியா சேர்த்துக்கிறேன். சரிம்மா. அணில் சேமியாவா? ஏன்னா மற்ற சேமியா வந்து கிடையாது, அணில் சேமியா தான் வந்து சீக்கிரமாக டக்குன்னு கிடச்சிது. கொஞ்சம் நல்லா ஊறட்டும் நல்லா தண்ணியில். சரிம்மா. பாப்பா நீங்கள் கொஞ்சம் நல்லா வெந்தமே தெரியுதா? இப்போ இந்த வந்து தண்ணி எடுத்து நல்லா வடிகட்டிக்கலாம். சின்ன மேலே சின்ன சின்ன எண்ணெய் ஊற்றுற மாதிரி நான் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றணுமா? ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியில். இப்போ நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். சரிம்மா. சீரா வேற ஒன்று எட்டி பார்த்துக்கிறேன் டேஸ்ட்டு. சிரப்போ அம்மா நான் சிரப்போ போன்றான், அவங்கள தான் பார்த்துனுக்குறான். என்னது இது? தண்ணியான சின்னதாக இருக்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வடிகாட்டணும். நான் வந்து நிறைய பூராச்சுமே இதில் வந்து ஊற்றிட்டேன். நிறைய கடமை தெரியுது. யானமும் வந்து சின்ன யானமாச்சா வந்து நிறைய ஒரே பாய் தான் பிச்சு ஓட்டணும். சூப்பராக வரும். நல்லா தான் இருக்குது. ஒட்டாதான் கொள்ளதான். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் இருக்குது? இப்போ வந்து எண்ணெய் சட்டி வச்சு இதை பொரிச்சு எடுக்கிற வேலை தான் எல்லாமே. ஷீரோ ஒன்றும் சரியில்லையே. ஏன் ஷீரோ என்னப்பா முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் 5 நிமிஷம் அம்மா கிட்ட போய் கொஞ்சம் 5 நிமிஷம் என்கிட்ட வந்து கொஞ்சம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலம்மா. மூடு அப்செட் ஆன மாதிரியே பண்ணுறான். ஆமாம், நம்மக்கிட்ட வந்து நல்லா குழையிறாரு. நம்ம எப்பவுமே வீடியோ எடுக்கிறதுக்கு எப்படி வந்து பக்கத்தில் வந்து உட்காந்து அவங்க வேலையை அவங்க பாட்டு நம்ம வேலையை நான் பாட்டு அவர் இருப்பார். இப்போ வந்து என்ன தெரியல செல்லமே வர குழையிறாரு. பார்க்கலாம். சரிம்மா. பக்கத்துலேயே அவர் படுத்துக்கணும், இடையே போக மாட்டா. ஃபர்ஸ்ட்டில் போய் ரோட்டில் படுத்துக்கணும் பாரு, இப்போ கிட்டையே படுத்துனுங்கிறாரு. பாப்பா எண்ணெய் காஞ்சிதுன்னு பார்க்குறேன், கொஞ்சமாக போட்டு எடுக்கலாமா? சரிம்மா. வந்து எண்ணெய் வந்து காஞ்சிட்டு நல்லா எண்ணெய் அந்த பொடி எல்லாம் அடங்கிட்டோம். சரிம்மா. இன்னும் இப்படி கொதிக்குது, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கொதிச்சு நான் பார்க்குறேன். நீங்கள் உதிரி போட்டாலும் அது கட்டியாக தான் ஆகுது. நல்லா வந்து சூடு. சரிப்பா. இப்போ வந்து நான் வந்து நெட்ஸ்லாம் ஆமாம் வாம்பொடி செஞ்சு முடிச்சிட்டேன். வாம்பொடியா? வாம்பொடி தான் சொல்லுவாங்க. ஏன்னா வாம்பொடி மாதிரி இருக்குதா? இப்போ வந்து நான் வந்து பொட்டுக்கல்ல போச்சு எடுத்துக்கிறேம்மா. அதில் போடவா? இன்னும் இவ்வளோ பொட்டுக்கல்ல போட்டீங்க? நல்லா தாளாரமாக இருக்கும், அப்போ தான் நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கும். எண்ணெய் சூடாக தான் பார்க்கலாம். அதில் போட்டால் வந்து அள்ள முடியாது, அதனால தான் இப்படி போடுறோம். ஏன்னா அந்த ஓட்டை பெருசுன்னு அதில் ஊந்துடும். இப்போ பொட்டுக்கல் வாசனை சூப்பராக அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், பொரியிற வாசனை. அவ்வளோ இருந்தால் கூட அவ்வளோ கூட பொரிச்சு போடுவாங்க. நம்மக்கிட்ட அவ்வளோ இருந்தாலும் நம்ம இருக்கிறத கொஞ்சம் போட்டுக்கலாம். சரிம்மா. அப்புறம்தா எல்லாத்தையும் ஒரு ஏனத்தை வச்சுக்கிறேன். சரிம்மா. என்ன சேர்க்க போகிறீங்க? இப்போ வந்து மல்லாட்டை பயிறு. மல்லாட்டை பயிர் சேர்த்துக்கிறோம்மா. சரிம்மா. பெருசு பெருசாக கடல் மல்லாட்டை பயிறு.
என்ன அடுப்பு ஸ்லோ பண்ணிட்டீங்களா என்ன? ஆமாம்மா. ம் எண்ணெய் வந்து கனமாக காஞ்சமே தெரியுது, அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். சரிம்மா. இது ரொம்ப சூடு கிடத்தாலும், ஏன்னா ஏற்கனவே சுட்டு போயிருப்பேன் இதெல்லாம். கடையில் வறுத்தும் விற்பாங்களே. ஆனால் நம்ம வறுத்தோட கடையில் வறுத்து அது வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மல்லாட்டு பயிர் ஆனால் பெரிய பெரிய பயிராக இருக்குது. சரி வந்து மிக்சிங்கை பார்க்கணுமா? சரிம்மா. வேறு பூண்டெல்லாம் போடல, கருவேப்பிலை பூண்டெல்லாம் போட்டு. சரி சரி. அந்த அழகாக பொரிச்சு எடுத்துட்டுனா இதுக்கு தேவையான பொருளாக சேர்த்துக்கிறேன். சரிம்மா. பாருங்க, பொட்டுக்கடலை பொரிச்சேன், பொட்டுக்கடலை வறுத்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். மல்லாட்டு பயிறு காட்டவே இல்லை, கொட்டும் போது காட்டு. மல்லாட்டு பயிறு. அப்புறம் வந்து பூண்டு வந்து கனமாக போடல, திட்டமாக போட்டுக்கிறேன். பூண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேம்மா. சரிம்மா. பாப்பா கலருக்கு தேவையான கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். வேணால் காரம் சேர்த்துக்கிறேம்மா. தேவையான காரம் அது கனமாக கொட்டு. இப்போ நல்லா கை விட்டு போய் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும், சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கை விட்டு நல்லா கிளறி விட்டுணுமா? ஆமாம். சரி பாப்பா கொஞ்சமாக உப்பு போட்டு சேர்த்துக்கிறேம்மா. சரி, தேவையான சேர்த்துக்கிறேன். இப்போ மிக்சர் மாதிரியே இருக்குது கலரு. இது நல்லா கிளறி விட்டுக்கிறேன். பரவாயில்லையே, ஒரு பேக்கரி உங்கள் பேரில் ஆரம்பிச்சிடலாம் போலயே. எதுவும் வேணாம், வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா மட்டும் போதும். பேரில் பேக்கரி வேணாம். இங்கே பாரு, அழகான முறையில் நம்ம வீட்டில் செஞ்ச வந்து மிச்சம் ரெடி ஆகிடுது. இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்குற வேலை தான். நல்லாக்குதா? சாப்பிட்டு பார்க்குறோம்மா. இது கூட மாட்டுப்பெல்லாம் வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். வேலை சவுண்ட்லாம் ஒன்று சூப்பராக கேட்குது. நல்லா மருந்து தான் சூப்பராக இருக்குது. உப்புலாம் திட்டமாக காரமாக போடணும், சூப்பராக இருக்குது. சரிம்மா. சூப்பரான முறையில் வந்து மிச்சம் ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. இன்னும் இருக்குது, நம்ம பொறுமையாக தான் சாப்பிடணும், அதை ஒரே முடியாது சாப்பிட முடியாது. இதுமாரி உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம மிச்சர் செய்யலாம் ரெடி பண்ணி வந்து இதுமாரி நல்லா செஞ்சு பாருங்க. 100 ரூபாய்க்குள்ளே வந்து மிச்சர் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு அம்மா காட்டிட்டாங்க. சூப்பராக இருக்குது மிச்சர் செஞ்சு சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணிக்கிறேன், சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சானியா யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு வரேன். டாடா பாய்.